தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். இப்போது வெள்ளை மாளிகையில 24 மணி நேரத்துல அவசர கூட்டம் போடுறாங்க ரகசியமாக. அந்த ரகசிய கூட்டமே எதற்காக போடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரை செய்யறதுக்கான தேவையான ஆயுதம் அமெரிக்காட்ட இல்ல. அதனால அதை பத்தி பேசுறதுக்காகவே இந்த கூட்டம் போடுறாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், அமெரிக்கா காங்கிரஸ்ட என்ன பண்ணல, உறுதி வாங்காமையே இந்த போரை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இந்த போரை இப்ப ஆரம்பிக்காதீங்க, நாம எப்ப ஆரம்பிக்கலாம்னா மே மாசத்துல ஆரம்பிக்கலாம். ஈரான் மேல இப்ப மட்டும் போற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கா ஆயுதம் இல்லாம ரொம்ப சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப் ஊன்னு கேக்குற மாதிரியே இந்த பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் கூட பர்மிஷன் வாங்காம தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க நமக்கு பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி அங்க காங்கிரஸ். அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய நாட்டிலே பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய உத்தரவை ஏத்து உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் போர் செஞ்சுட்டாங்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய முக்கியமானவங்க ஆயுதம் சம்பந்தமான விஷயம் இன்னும் அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்களுடைய உறுதியெல்லாம் வாங்காம தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு. அதனால ட்ரம்ப்புக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க உள்ள இருக்கிறவங்களே. யார கேட்டு நீங்க இந்த போரை ஆரம்பிச்சீங்க, இந்த போரை கண்டினியூ பண்றதுக்கு நம்மள்ட்ட ஏது ஆயுதம், நீங்க ஈரான் மேல போர் செய்யுங்க, அதை வேண்டான்னு சொல்ல, ஆனா அதை இப்ப செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்திருக்காங்க. நேத்து முந்தானியத்து எல்லாம் பார்த்தாவே ட்ரம்ப்புடைய முகமே ரொம்ப ஒரு மாதிரி வாடின மாதிரி டென்ஷன்ல கவலையில இருக்கிற மாதிரிதான் முகமே இருக்கும். அவ்வப்போது பார்த்தா ஊடகத்திட்ட பேசும்போது மட்டும் நாங்க ஈரானை அழிச்சிருவோம், ஈரானே கெஞ்சினாலும் விடமாட்டோம் அப்படின்னு பேசுவாரு. ஆனா பேசுனதுக்கு பிறகு பார்த்தா அவர் முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது, ஏதோ பேய் அடிச்ச மாதிரியே இருப்பாரு. காரணம் ஆயுதம் இல்லாததான். அததான் ஒரு இடத்துல அவரே வெளிப்படுத்தியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, இந்த ஸ்லீப்பிங் ஜோ பைடன் இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி உக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்லீப்பிங் ஜோ பைடன்னா அந்த ஜோ பைடன் அவர்கள் தூங்கு மூஞ்சின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உக்ரைனுக்கு தூக்கி ஆயுதத்தை கொடுத்துட்டாரு, அதனால இன்னைக்கு நம்ம ஆயுத பற்றாக்குறையில இருக்கோம்னு சொல்லிட்டு நேத்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சொல்லவே கூடாது. அப்படி இந்த சமயத்துல சொல்றாங்கன்னாவே அவங்கள்ட்ட ஆயுதம் குறைவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அததான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும் போது புலம்பி தள்ளி அழுது வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய ஆயுதங்கள் எங்களை விட 100 மடங்கு விலை குறைவா இருக்கு, அதே மாதிரி எங்களை விட 100 மடங்கு அதிகமாக அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்க சைனா, அதுக்கு பிறகு ரஷ்யா, வடகொரியா இவங்களெல்லாம் தான் குறி வச்சு ஆயுதங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு யாரு எதிரி, இவங்கெல்லாம் தான் எதிரி. நாங்க ஈரானை எதிரியா நினைக்கல. அதாவது எதிரியா நினைக்கலன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பலமான எதிரியா நினைக்கல. அதாவது அவங்களால இந்த அளவுக்கு தாக்க முடியுங்கிறத இவங்க எதிர்பார்க்கல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அளவுக்கு நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அவங்க அளவுக்கு நாங்க தயார் பண்ணும்போது, வடகொரியா அளவுக்கு, ரஷ்யா அளவுக்கு எல்லாம் தயார் பண்ணும் போது நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இப்ப ஒரு ட்ரோனுக்கு செலவு பண்றதை விட 100 மடங்கு 1000 மடங்கு எல்லாம் அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க சும்மா ஒரு பேலஸ்டிக் போட்ட உடனே அமெரிக்காவுடைய விலை உயர்ந்த ட்ரோன் போய் தான் தாக்குற மாதிரி நிலைமை வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய 10 ரூபா ட்ரோனுக்கு இவங்க 1000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், அந்த அளவுக்கு 100 மடங்கு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்து இருக்கிறத இன்னைக்கு செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் அந்த மெம்பர் சொல்லி என்ன பண்ணிருக்காரு, புலம்பி வச்சிருக்காரு. அதுலயே ரொம்ப முக்கியமா என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னா, இந்த தடுப்பு ஏவுகணையாக இருக்கக்கூடிய அந்த கப்பல்ல இருந்து தடுக்கிறாங்க பாருங்க, இந்த போர் கப்பல்ல இருந்து SM-3, அந்த SM-3 எங்க இடத்துல போதுமான அளவுக்கு இல்ல அப்படிங்கிற வார்த்தையவே சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னமோ ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இதுக்கு மேல அடி வாங்கினாலாம் தடுக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கனும் ஜெரால்டு மட்டும்தான் ரெண்டுமே போர்க்கப்பலை இறக்கி இருந்தாங்க. அந்த 2 போர்க்கப்பலுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு செலவு 60 கோடி ஆயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு செலவு செஞ்சுதான் அந்த போர்க்கப்பலை ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா ஏவுகணை இல்லைங்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த போர்க்கப்பலை கொண்டு முன்னிலை கூட படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இது இல்லாம அந்த முதல் நாள் போர் நடந்துச்சு பாருங்க, ஆயத்துல்லா கொமீனி அவர்கள் தாக்கப்பட்டாங்கல்ல, முதல் போர். அந்த முதல் போருக்கு மட்டும் என்ன செலவாச்சுன்னு பார்க்கும்போது, அந்த முதல் அடிக்கு மட்டுமே 7000 கோடி செலவாயிருக்கு. முதல் அட்டெம்ப்ட், அந்த நிறைய போர் விமானத்தோட உள்ள போய் அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு மட்டும் 7000 கோடி செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு அந்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் 15000 கோடி செலவாயிருக்கு. ஏன்னா முதல்ல போய் ஒரு அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டும் அட்டாக் பண்ணாங்க, திரும்ப ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு 3-4 தடவை எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இதுல இந்த இஸ்ரேல் பண்ணாங்க பாருங்க, அதுவும் யார் வீட்டு சொத்து, எல்லாம் அமெரிக்கா
அமெரிக்கா வீட்டு சொத்து தான், எல்லாம் அங்கிருந்து வாங்கி தான் வந்து பண்ணாங்க. அதுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ்க்கு வந்து 15,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. முதல் அட்டம்ப்ட், அதாவது முதல் அட்டாக், அந்த அரை மணி நேரம் இருக்கு பாருங்க, முதல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் செய்தி வந்து பாருங்க, ஈரான் வந்து அடிச்சிட்டாங்கன்ட்டு. அதுக்கு மட்டும் வந்து பார்த்தா 7,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இப்ப இந்த 4-5 நாள் ஆயிடுச்சுல, இதுக்கு 3 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா செலவு பண்ணிருக்காங்க. இவ்வளோ காசை செலவு பண்ணி தான் இந்த போரை வந்து நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாங்க இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் போய் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கொட்டி கொடுத்துருவாங்க. அதனால இவங்க எவ்வளவு வேணா செலவு செஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா ஆயுதம் இப்போது கையிருப்பு இல்ல அப்படிங்கறதான் வந்து ஸ்டேட் கவுன்சில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது அமெரிக்காவுடைய நாடகமா கூட இருக்கலாம், ஏன்னா வந்து ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொய்யா கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சிலர் சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே இருக்குது, நாங்க அழிச்சிருவோம், நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படிங்கறது வந்து எப்பயுமே வந்து பஞ்சப்பாட்டு பண்ணதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல, சமாதானம் பேசி அடிக்கக்கூடியவங்க தான் அவங்க. அதுல வந்து யாருக்கும் சந்தேகம் இல்ல. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ட்டு இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குதுங்கிறனால அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க 3 லட்சம் ஆயுதங்கள் ரெடியா இருக்குது, இன்னும் 1 வருஷத்துக்கு கூட அடிப்போங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அதனால இந்த நேரத்துல வந்து இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தேவையில்லை, பஞ்சப்பாட்டு பாட தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இங்க இருக்குது. அதனால நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இப்படி வந்து அமெரிக்கா நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த இடத்துல இருப்பதாக வந்து தெரியவில்லை. இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய, நீங்க நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லயே பாத்திருப்பீங்க, நியூஸ்லயும் பாத்திருப்பீங்க, முன்னாள் ராணுவத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்காக எதுக்கு நாங்க வந்து அமெரிக்கர்கள் சாகணும், உங்களுக்கு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய தேசம் வேணுங்கிறதுக்காக நீங்க கொண்டு போய் அமெரிக்காவை இப்ப ஈரான் விஷயத்துல சிக்க வச்சிட்டீங்க, இந்த போர்ல போறது வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து கேடுதான்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவரை வந்து தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து அமெரிக்கா பேசக்கூடிய ஜனநாயகம். அமெரிக்காவுடைய முன்னாள் ராணுவ அதிகாரியே இந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியமான மீட்டிங்ல இதை சொல்லிடுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. அப்படி சொல்லும் போது உடனே என்ன பண்றாங்க, அவரை தூக்கிட்டு போக சொல்றாங்க. அவரும் கோட் ஷூட் போட்டிருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துடைய ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, கோட் ஷூட் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர் வழுக்க டைமா தூக்கிட்டு போறாங்க. அந்த மனுஷன் பார்த்தா ஒல்லியா தான் இருக்காரு. ஆனா அவரை தூக்கிட்டு போறக்கு ஒரு 5 பேர் வந்து இழுத்துட்டு போறாங்க. அவர் கதவை பிடிச்சுக்கிறாரு, அந்த ஹாலுடைய கதவை பிடிச்சிட்டு அந்த கதவை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாரு. இந்த 5 பேர் இழுன்னு இழுத்துட்டு கடைசியில அந்த கையை வந்து பிடிச்சி இழுத்ததுல அவர் கை வந்து என்ன இருக்குன்னு உடஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. இனி அவர் பேச்சு மூச்சே எல்லாம் பண்ணிருவாங்க அமெரிக்கா. ஆனா தைரியமா அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு, எதுக்காக இஸ்ரேலுக்காக அமெரிக்கர்கள் இறக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மையான நிலைமை. அங்க வந்து எப்படி காசாக்குள்ள போய் இஸ்ரேல் அடி வாங்கிட்டு இருந்துச்சோ அது தெரியாம அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினர் நிறைய பேர் உள்ள போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பித்து பிடிச்சு வந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுக்காக அமெரிக்காவை பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. அமெரிக்க வீரர்களுக்கும் அமெரிக்காவுடைய கவுன்சிலுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இதுல பார்க்கும் போது ட்ரம்பே வந்து இதுல வேற வழி இல்லாம வந்து நெத்தன்யாவுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியாச்சு இல்ல, அதை பத்தி எல்லாம் மறைக்கிறதுக்காகவும் அதை வச்சு வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த போருக்குள்ள கலந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆரம்பத்திலே ரஷ்யா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ரஷ்யாவுடைய புட்டின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து ஜனாதிபதியா இவர் வந்து அமெரிக்காவுக்கு உலகத்திலேயே நம்பர் 1 ஆளாட்ட காமிச்சாலும் கூட இவரும் அந்த யூதர்கள் பேச்சுதான் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கறதை வந்து போன வருஷம் வந்து என்ன பண்ணாரு ரஷ்யா சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் வெறும் வந்து என்ன பண்ணுவாரு, சும்மா வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் மாதிரி கையெழுத்து தான் போடுவாரு, மத்தபடி அவரை ரூல் பண்றதே அங்க யூதர்கள் தான், அதனால யூதர்களுடைய இஷ்டத்துக்கு தான் வந்து என்ன நடக்கும், காசாவுடைய போர் நடக்கும், காசா சமயத்தப்பயே சொன்னாரு. அதனால வந்து காசாவுடைய போர் எவ்வளவு மோசமா போனாலும் யூதர்கள் விருப்பப்பட்டதுதான் என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் செய்யற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அததான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்பவும் பார்த்தா ஈரான் விஷயத்திலையும் யாருக்கு தேவை இருக்குன்னா இஸ்ரேலுக்கு மட்டுமே தேவை இருக்கு. கண்டிப்பா அமெரிக்காவுக்கு ஈரான் அச்சுறுத்தலாகவே இல்லை. ஆனா இவங்க போய் சொல்லிட்டு போய் என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல். ஈராக்கு வந்து எப்படி சொன்னாங்களோ அணு ஆயுதம் இருக்குன்னு, அதே மாதிரி ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அவங்க உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபையுமே இவங்க கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா இல்லைன்றுவாங்க. இந்த மாதிரிதான் வந்து வரலாற்றுல பல தடவை நடந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல வந்து ஆயுதத்துக்கான ஒரு மீட்டிங் போட போறாங்க, ரகசிய மீட்டிங் வெள்ளை மாளிகையிலே போட போறாங்க. அதுல வந்து ஆயுதம் தயாரிக்கக்கூடிய முன்னிலையாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் கூப்பிட்டு பேச போறாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த போரையும் சமாதானத்தை கொண்டு போய் இதை நிறுத்த பாருங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்புக்கும் ஒரு பக்கமாக வந்து அவங்க நாட்டுல இருந்தே வந்து அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்குது. அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து இது ஆயுதத்தை வந்து தயார் செஞ்சு போரை வந்து கண்டினியூ பண்றாங்களா, இல்ல வந்து ஆயுதம் இப்போதைக்கு வந்து வேகமாக தயார் செய்ய முடியாது, இது வந்து நம்மளால தொடர முடியாது, இதை வந்து நிறுத்துறதே பெட்டர்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியும். தொடர்ச்சியாக அப்டேட் தகவல்கள் வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.